தோழர்களே, ஹிந்து மதத்தோட அடிப்படை என்ன தெரியுமா? தீட்டு, புனிதம், பாவம். இந்த புனிதம் பாவம் அப்படிங்கிற கதையாடல்கள்லாம் பல மதங்களில் இருக்குது. ஏன் ஆப்ரஹாமிக் மதங்களில் எல்லா மதங்கள்லையும் இருக்குது. ஆனால் இந்த தீட்டு கலாச்சாரம் இருக்குல்ல, அது ஹிந்து மதத்துக்கே உரித்தான பிரத்யேக கோட்பாடு. இந்த தீட்டு கலாச்சாரம் தான் வர்ண அமைப்பு முறைக்கு அடிப்படை. இந்த தீட்டு கலாச்சாரம் தான் தீண்டாமைக்கு அடிப்படை. இந்த தீட்டு கலாச்சாரம் தான் ஜாதிகளுக்கு அடிப்படை. இந்த தீட்டு கலாச்சாரம் தான் பெண் அடிமைத்தனத்துக்கு அடிப்படை. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்கள்லேயும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் இருக்க தான் செய்யுது. அப்படி நடக்கிற ஒடுக்குமுறைகளுக்கு பின்னாடிலாம் ஒரு வர்க்க நலன் இருக்கும். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, உழைப்பு சுரண்டல். இப்போது உலகத்தில் பல நாடுகளில் கருப்பர்கள் மீதான நிறவரிக்கு என்ன அடிப்படையாக இருந்துச்சு? வெள்ளையர்கள் தங்களோட வர்க்க நலனை அதிகரிக்கிறதுக்காக கருப்பின மக்களை அடிமையாக்கி அவங்களோட உழைப்பை சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போல தான் ஹிந்து மதத்தில் இருக்கிற ஒடுக்குமுறைகளுக்கும் தீண்டாமைகளுக்கும் பின்னாடி இருக்கிறது பார்ப்பனர்களோட வர்க்க நலன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீடு தீட்டாயிடும். அதே மாதிரி ஒரு வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அப்பையும் அந்த வீடு தீட்டாயிடும். இப்போ ஒரு சராசரி இந்து தீட்டை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? எங்கேருந்தோ ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து வீட்டு நடுவில் உட்கார வச்சு நெருப்பை வச்சு யாகம் நடத்தி யார் கூட்டிகிட்டு வராரோ அவருக்கே புரியாத மொழியில் அந்த ஐயர் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை கேட்டுட்டு இந்த தீட்டெல்லாம் கழிஞ்சு போச்சுன்ட்டு அந்த சராசரி இந்து அந்த ஐயருக்கு பல ஆயிரங்களில் காசை கொடுப்பாரு. ஒருத்தர் செத்தாலும் ஐயரை வச்சு சடங்கு, ஒரு கல்யாணனாலும் ஐயரை வச்சு சடங்கு. இப்படி ஒரு சாதாரண இந்து வாழ்க்கையில் எல்லா இன்ப துன்பங்கள்லையும் பார்ப்பனர்களோட வர்க்க நலனை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த தீட்டு கலாச்சாரம். அதே தீட்டு கலாச்சாரத்தினால தான் ஒரு தலித்த இடைநிலை ஜாதிக்காரன் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். ஒரு இடைநிலை ஜாதிக்காரரை பார்ப்பனர் அவரு வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு. அதே தீட்டு கலாச்சாரத்தினால தான் ரெண்டு பேரையும் கோயில் கருவறைக்குள்ளே எப்பொழுதுமே விட மாட்டேங்கிறானுங்க. பார்ப்பனர்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மை தான், ஆனால் இங்கே பொது பண்பாடே பார்ப்பனியம் தான். அப்போ பண்பாட்டு அளவில் பார்ப்பனியம்தான் இங்கே பெரும்பான்மை. அதனால தான் அவங்க தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இந்த இந்து கலாச்சாரத்தை அப்படியே இன்டாக்டாக வச்சுருக்க முடியுது. அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஹிந்து மதத்திலிருந்து பார்ப்பனியத்தை நீக்கிட்டா ஹிந்து மதம்னு ஒரு மதமே இருக்காது.